எந்த ஒரு விஷயத்தையுமே நாளை தள்ளி போடலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் ஏற்படும். இந்த நாளை தள்ளி போடலான்னு நினைக்கிறவங்க என்றைக்குமே சக்ஸஸ் ஆக முடியாதுங்க. அதை நான் என்றைக்குமே கடுமையாக எல்லாரையுமே திட்டுவேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் நினைக்காத. கடுமையாக உழைத்தவர்கள், நேரங்காலத்தை பார்க்காமல் உழைத்தவர்கள் தான் இன்றைக்கி பெரிய விஐபி ஆகியிருக்காங்க. ஒரு இடையில ஒரு பதிவு பார்த்தேன், வீடியோனா அடிக்கடி நிறையா யூடியூப்பில் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிறது. ஒரு இசையமைப்பாளரை பற்றி பாராட்டும் போது அவர் இடைவிடாமல் அவர் இசையமைச்சார், அதனால தான் இன்றைக்கி ஹை பொசிஷனுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதில் என்னென்னா, கடுமையான உழைப்புக்கு அவ்வளோ பலன் இருக்குது. அதுவும் மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உழைக்கிறதுக்கு இன்னும் நல்ல பலன் இருக்குது. இதை தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உழைப்பு அதிகம் தேவை. உறக்கம் இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். இது கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி இல்லை. இது ஒரிஜினலாகவே அப்படி தான். வீட்டில் ஒரு சராசரி பெண்மணியாக நீங்கள் இருக்கீங்க, எந்த வேலைக்குமே போகலை. அப்படிப்பட்ட மீனராசி பெண்ணாக இருந்தாலும் உங்களுக்கு உறக்கம் இருக்காது. அது எப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அந்த காரியங்களை காய் நகர்த்தணும், நீங்கள் நினைக்கிறத நடத்தணும், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வராமல் பார்க்கணும். அப்படின்னா அது முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. அதை முடிக்கிறதுக்காக இவங்கள்ட்ட இப்படி பேசுவீங்க, அவங்கள்ட்ட அப்படி பேசுவீங்க. எப்படியோ எல்லாரையும் உங்கள் பக்கம் ஒரு வலையில் சிக்க வைப்பீங்க. பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா கதம்பம்னு சொல்லுவாங்க. பூ சாமிக்கு கட்டி போகிறதுல கதம்பம், எல்லா பூவும் அதில் கலந்துருக்கும். இந்த கதம்பம் கட்டுறதுல மீனராசி மாதிரி யாருமே கிடையாது. எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறது. அப்படி ஒன்றிணைக்கக்கூடிய வல்லமை மீனராசிக்கு உண்டு. ஆனால் நிறைய நேரங்களில் அந்த இடத்த மிஸ் பண்ணுவோம். ஒன்றிணைக்கக்கூடிய நாமளே ஏன் ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உருவாகும். அங்கே தான் மிஸ்டேக் நடக்குது. அங்கே தான் நாளைக்குன்னு தள்ளி போடுவோம். இதெல்லாம் இவனுக்காக நம்ம பண்ணுறோம், இனிமேல் பண்ண வேண்டாம் அப்படின்னு. தயவு செய்து மீனராசிக்காரர்கள் முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம். உங்களுக்குன்னு இருக்கிற முடிவு, நீங்கள் உங்களுக்குன்னு இருக்கிற கொள்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்கும், அதை மாற்றிக்க வேண்டாம். சொல்கிறேன், நீங்கள் என்றைக்குமே கதாநாயகர்கள் கதாநாயகிகளாக குணச்சித்திர நடிகர்களாக மட்டுமே நடிக்க முடியுமே தவிர உங்களால் வில்லன் கதாபாத்திரத்துக்கு நீங்கள் ஆப்டான ஆள் கிடையாது. அதனால் யாரையும் அழிக்கணுங்கிற எண்ணத்துக்குள்ளெல்லாம் வராதிங்க. வேணா ஒன்றே ஒன்று, கௌரவ தோற்றத்தில் சக்ஸஸ் பண்ண முடியும் உங்களால், ஆனால் வில்லனாக வர முடியாது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்படியாக நீங்கள் முன்னேறி வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட இந்த மீனராசிக்காரர்கள் ஒரு காலமும் தன் ஜாதகத்தை, இது நல்ல ஜாதகம் இல்லை, என் பிறப்பு எனக்கு பிடிக்கலை, இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கலை, ஏன்றா வாழ்கிறோன்னு பிடிக்கலை, எனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பமாக இருக்குது, இதை மட்டும் சொல்லாதீங்க. ஆனால் உண்மையிலேயே இருக்கும். ஏன்னா யாருமே உங்களுக்கு ஒத்தாசை பண்ண மாட்டாங்க. எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, செய்கிறேன்னுவாங்க, செய்ய மாட்டாங்க. நான் காலையில் உனக்கு நான் கை கொடுத்து உன்னை தூக்குறேன்னுவான், வரவே மாட்டான். வீட்டில் உள்ளவனே ஹெல்ப் பண்ண மாட்டான். நம்ம பிள்ளைங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாது, நம்ம குடும்பம் நமக்கு ஹெல்ப் பண்ணாது, நம்ம உறவு நமக்கு ஹெல்ப் பண்ணாது, நம்ம நண்பன் ஹெல்ப் பண்ண மாட்டான். நான் இருக்கிறேன்டா நம்ம கத்திக்கிட்டே இருந்தால் தான் 4 பேர் திரும்பியாவது பார்ப்பான். அப்போ என்ன செய்கிறது? அப்போ நமக்கு குறுக்கு வழியில் போகவும் தெரியாது. அப்படி குறுக்கு வழியில் போனால் மாட்டிப்போம், நமக்கு செட் ஆகாது. ஒரு நாள் செட் ஆகும், ஒரே ஒரு தடவை குறுக்கு வழி செட் ஆகும். உடனே ஒரு தடவை செட் ஆகுதுன்னு அடுத்த தடவை போயிடாதீங்க. நான் எப்பயுமே ஒன்று சொல்லுவேன், மீனராசிக்கு பெண்ணு, பொண்ணு, பொருள், புகழ், கௌரவம், இது 5மே கிடைக்கும். ஆனால் எல்லாம் ஒன் டைம் மட்டும்தான். இதை நான் பல பதிவில் கொடுத்துருக்குறேன். எல்லாமே ஒரு தடவை தான் கிடைக்கும், அடுத்த தடவை அப்படியே வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதான் மீனராசி. ஏன்னா அங்கே சுக்கிரனும் இருப்பார், குருவும் இருப்பார், புதன் அங்கே இருக்கார், நீசமாக போயிடுவார். நிறைய இடங்களில் மீனராசிக்காரர்கள் திரைமறைவில் இருந்தால் தான் நல்லது. யாருக்காவது பின்னாடி நின்னீங்கன்னா நீங்கள் பெரிய பலமான ஆளாக வரலாம். நீங்கள் முன்னாடி உங்களை பின்னாடி இன்னொருத்தவங்க இயக்குனா தான் நீங்கள் பலமாக வருவீங்க. ஆக நீங்கள் இண்டிவிஜுவலாக பலமாக வர முடியாது. அப்படி இருக்கும்போது ஜாதகத்து மேலே ஒரு வெறுப்பு வந்துடும்.
வெறுப்பு வரக்கூடாது. வெறுப்பு வந்துருச்சுன்னா ஜாதகம் ஃபெயிலியர் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம வாழ்ந்துருக்கிறோம், இன்னும் வாழ போகிறோம், இன்னும் நல்லா இருக்க போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த ஜாதகத்தை புதுப்பிக்கணும். ஒரு விஷயம் நமக்கு தொடர்ந்து கஷ்டம் வருதா, ரொம்ப வருத்தமாக இருக்கமா, ஒரு விஷயம் நடக்கலையா, சார் நான் வீடு கட்டணும் சார், நடக்கலை, வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், பாதியில் நிற்கிது, கல்யாணமா வரலை, குழந்தையா இல்லை, என் லைஃப்பில் ஒரு சந்தோஷம் இல்லை, எது வேணாலும் உங்களுக்கு சொல்லலாம், ஃபினான்ஷியலில் ரொம்ப பிரட்டி போடுது சார். ஆனால் இதையெல்லாம் மாற்றுறதுக்கு ஜாதகத்தை ரெனிவல் பண்ணுமே தவிர அவநம்பிக்கையை கொண்டு வந்துடக்கூடாது, பரிகாரத்தை தேடி ஓடக்கூடாது, தோஷங்களை கலைக்கிறதுக்காக ஓடக்கூடாது. சில பேர், நிறைய பேர் இன்றைக்கி உலகத்தில் என்னென்னா தோஷத்தை நீக்கிறது, பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதையே வாழ்க்கையாக வச்சுருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண போகிறீங்க? என்றைக்காவது நம்ம வாழ்க்கையில் நம்மளை சிந்திக்க ஆரம்பிக்கணும். பரிகாரம் பண்ணுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பரிகாரம்னா என்ன? நேர்த்தி கடன். கடவுளே, ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட வேண்டணும், இந்த உலகத்தில் ஒன்றால் தான் நான் பிறந்தேன், நீ தான் என் பிறப்புக்கு காரணம், நீ தான் என்னை இந்த பூலோகத்தில் கொண்டு வந்த, இந்த கலியுகத்தில் பிறக்க வச்ச, துவாபர யுகத்தில் என்னவா கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது, திரேதா யுகத்தில் என்னவா கொண்டு வந்தேன்னு தெரியாது, கலியுகத்தில் இப்போ என்னை கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ இந்த கலியுகத்தில் என்னை கொண்டு வந்த என்ன நீ அம்போன்னு விடலாமா? விடக்கூடாது. அப்போ இந்த கலியுகத்தில் என்னை கொண்டு வந்த நீ எனக்கு நீ தான் விடை சொல்லணும். கடவுள்கிட்ட கேட்க நமக்கு உரிமை இருக்குது. படைச்சவன் தான் பாதுகாப்பு, படைச்சவன் கைவிட மாட்டான். அப்போ படைச்சவன்கிட்ட நம்ம கேட்கணும், எனக்கு இந்த 5 வருஷத்தில் இதெல்லாம் நடக்கணும். கேளுங்க, எது வேணாலும் கேளுங்க. கேட்குறீங்கனாலே உங்கள் ஜாதகத்தில் அது இருக்குன்னு அர்த்தங்க. உங்களுக்கு அந்த எண்ணம் ஒன்று தாட்டு உருவாகுதுனாலே அது உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் அந்த தாட்டு உருவாகுது, இல்லைன்னா நமக்கு உருவாகாது. ஒரு விஷயத்தை கற்றுக்குறோம், ஒரு விஷயத்தை படிக்கிறோம், என்றைக்காவது 10 வருஷத்துக்கு முன்னாடி நினச்சி பார்த்துருப்பீங்களா இந்த நிலைமையில் நம்ம இருப்போன்னு? இதை படிச்சிருப்போம், இதை தெரிஞ்சிருப்போம்னு? தெரிஞ்சிருக்க மாட்டோமே. 5 வருஷத்தில் இதை பற்றி ஆசைப்பட்டிருப்போம், ஆசைப்பட்டதுனால இன்றைக்கி அந்த இடத்துக்கு வந்திருப்போம். ஒரு மனுஷனுக்கு ஆசை வருதுனாலே ஜாதகத்தில் இருக்குது. அப்போ ஆசை வந்துருச்சுனாலே நம்ம அதை பற்றி என்ன பண்ணணும்? சிந்திக்க ஆரம்பிச்சிடணும். டெய்லி அதை பற்றி சிந்திக்கணும், அதை பற்றியே யோசிக்கணும், கிட்டக்க போகணும், நெருங்கணும், ஒதுங்கி இருக்கக்கூடாது. அப்போ கடவுள்கிட்ட நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வேண்டணும். இது நடந்துருச்சுன்னா இதை செய்கிறேன்னு நீங்கள் எந்த சாமிக்கு வேணாலும் வேண்டிங்க, எந்த கடவுளுக்கு வேணாலும் வேண்டிங்க, இதை தொடர்ந்து செய்கிறேன்னு வேண்டிங்க. அவ்வளோதான். எந்த கோயிலுக்கு போகணும், உங்கள் வீட்டில் இருங்க, வேலையை பாருங்கள், வேலை வீடு, வேலை வீடு, வேலை வீடு, அவ்வளோதான். ஆளை விடு, வேலை விடு, ஆளை விடு, வேலை வீடு முடிஞ்சு போச்சு, ஆளை விட்டும். சும்மா குழம்பக்கூடாது. ஜாதகம் சரியில்லை, ஜாதகம் சரியில்லை, எனக்கு அந்த தோஷம் இருக்குது, இந்த தோஷம் இருக்குது, இந்த குழப்பம் இருக்குது, அந்த குழப்பம், ஒரு குழப்பமும் இல்லை. முதல்ல நாம் குழம்பக்கூடாது, தெளிவாயிடணும். மீனராசி என் பிள்ளைகளா, உங்களை மாதிரி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு இனிமேல் யாரும் கிடையாது. நீங்கள் சக்ஸஸ் பண்ணுற பிள்ளைங்க. சக்ஸஸ் பண்ணுறவங்களே குழம்பலாமா? அப்போ குழம்புறவங்களாம் என்ன பண்ணுறது? அவங்களெல்லாம் எந்த ரகத்தில் சேர்க்குறது? அப்போ மீனராசிக்காரர்கள் முதல்ல வேண்டிக்கணும். வேண்டிக்கிட்டு அது நீங்கள் நினச்சது ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் வேண்டிங்க, அது நடக்க போகுது, அதுக்கான பிளான் போடணும். அப்போ தான் இந்த பிளான் போடும்போது நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்க்கணும். நான் இப்போ கலெக்டர் ஆகணும்னு நினச்சிட்டேன், ரைட், எனக்கு வயசு 20, கலெக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு டாக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் ஒரு சினிமா துறையில் பிரபலமாகணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவான பிறகு இப்படி திரும்பி என்னை பார்க்கணும், நான் என்கிட்ட இப்போ என்ன தகுதி இருக்குது? எல்லா தகுதியும் இருந்ததுன்னா நான் முடிவெடுத்திருக்க மாட்டேன். தகுதி எதுவுமே இல்லாதனால தான் முடிவெடுத்திருக்கேன். ஏன்னா நான் எல்லா தகுதியும் இருந்தால் செயல்படுத்தியிருப்பேன். இப்போ தகுதி இல்லை, முடிவெடுத்திருக்கிறேன். அப்போ என்னென்னலாம் எனக்கு வேணும்? அப்போ இதை என்கிட்ட நான் கேட்க ஆரம்பிக்கணும். யார்? சம்பந்தப்பட்ட நீங்கள் மீனராசிக்காரங்க உங்கள்கிட்ட நீங்கள் கேட்கணும், நான் யார், ஹூ ஐ ஆம், நான் என்ன எதையெல்லாம் நான் இன்னும் தயார்படுத்திக்கணும், எனக்குள்ளே எதையெல்லாம் இன்னும் கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது
நீங்கள் கலெக்டர் ஆகிறதுக்கு என்ன குறையாக இருந்தீங்களோ அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நிறைப்படுத்துவதற்கு கடவுள் உங்களுக்கு ஐடியா கொடுப்பார். அரசியல்வாதி ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதையெல்லாம் நிறைவுபடுத்துவார். ஆனால் அதே பக்கத்தில் ஒருத்தன் கை தட்டுறான், அதே ஒருத்தன் உங்களை என்கரேஜ் பண்ணுறான்னு நம்பிக்கிட்டு கிணத்துல குதிச்சிடாதீங்க. அது பாழும் கிணறாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. யாராவது என்கரேஜ் பண்ணுறான், கை தட்டுறான்னா அவெல்லாம் போலி. நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கு உண்மை, உங்களுக்கு மட்டும்தான் உங்களை பற்றி உண்மை தெரியும். அப்போ இப்படி கையை இப்படி உங்கள் பக்கம் திருப்பும் போது உங்களுக்குள்ள உண்மை வரும். நான் இவ்வளோதான்டா எனக்கு எலிஜிபிள், எனக்கு தெரியும்டா. வீடு கட்டணும்னு சொல்லிட்டு எட்ட ஒருத்தர் வந்தார். நான் சொன்னேன், வீடு கட்டுற யோகம் ஜாதகத்தில் இருக்குது, ஆனால் உன் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோதுன்னு பாரு. கிரெடிட் கார்டோட அமௌண்ட்டை பார்க்காத, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாரு. எவ்வளோ இன்கம் டேக்ஸ் கட்டுறேன்னு பார். அன்றைக்கி கட்டுற மாதிரி களிமண்ணில் வீடு கட்டுறது கிடையாது. இப்போல்லாம் கல், மாடி, லிஃப்ட்டு, காசு குவிஞ்சிரும். கடனை வாங்கிட்டு அப்புறமா வட்டி கட்டணும். எவன் கட்டுறது? முதல்ல அதுக்கெல்லாம் தயார்படுத்து. 2 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு. இன்றைக்கி வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டார். நல்ல மனுஷன், சொன்னதை செஞ்சார். இதுதான் வாழ்க்கை. ஜாதகத்தில் யோகம் இருக்குது, ஆனால் ஏன் கட்ட முடியல? பிளானிங் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜாதகமே நல்லா இல்லைன்னு சொல்லிடுறோம். இதுக்காக என்ன பண்ணுறோம்? வெறும் பரிகாரம், பூசை, கோயிலாக அலையிறது, அப்புறம் கடவுளை வெறுக்கிறது, அப்புறம் நம்மளையே நம்ம வெறுத்துடுறது. ஏண்டா இந்த வாழ்க்கையில் பிறந்தோம், ஏன் பிறந்தாய் மகனே அப்படி பாடுறது. ஏன் பிறந்தாயும் என்ன? எவனு எவ்வளோ பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான், எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கிறான், எவ்வளோ பேர் நிம்மதியாக இருக்கிறான். அதே நேரத்தில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? அதெல்லாம் இல்லாமல் கடவுள் நமக்கு கஷ்டமே இல்லாமல் கொண்டு போகிறார். நம்ம நினைக்கிறது நடக்கணும், அவ்வளோதானே. அப்போ நம்மக்கிட்ட ஒரு தகுதியை வளர்த்துக்கணும். நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று குறைவு இருக்குது. அப்போ நான் யாருன்னு என்கிட்ட கேட்கும் போது தான் என்கிட்ட இருக்கிற குறை தெரிய வரும். அது பர்சனல். நீங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் கேளுங்க. மீனராசியில் பிறந்த நான் யார்? எனக்கு ஏன் வீடு கட்ட முடியல? எனக்கு என்ன குறை? என்கிட்ட எது இல்லை? காசு இல்லை. சரி, காசு இருக்குது அப்படின்னா என்ன குறை? காசை கரெக்டாக சேவிங்ஸ் பண்ணலை. காசு இருக்குது, சேவிங்ஸ் பண்ணியிருக்க, என்ன சரியாக திட்டமிடலை. ஏதோ ஒன்று இருக்கும், அதை கண்டுபிடி. அப்போ உங்கள் வாழ்க்கை மாறும் ராஜா. நீங்கள் தான் ராஜா உங்கள் வாழ்க்கையை உயர்த்தணும். உங்களுக்கு கடவுள் சப்போர்ட் பண்ணுறார், கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் மனசு தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணுது? எல்லாத்தையும் போட்டு மூடுது. பக்கத்தில் உள்ளவங்க, அடுத்த உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? நக்கலாக பேசுகிறாங்க, நையாண்டியாக பேசுகிறாங்க. சில பேர் உங்களை வாழ விடாமல் தடுக்கிறாங்க. சில பேர் உங்களை நல்ல விதத்தில் உதவி பண்ண விடாமல் தடுக்கிறாங்க. சில பேர் தப்பாக உங்களை வழிகாட்டுறாங்க. அதனால நீங்கள் போய் தவறி விழுறீங்க, குப்பரடிச்சு விழுந்துடுறீங்க. ஆனால் நம்புங்க, கடவுள் இருக்கார். நான் என்றைக்குமே நம்பிக்கையை மட்டும் வளரணும்னா கடவுளை நம்பணும். நீங்கள் என்ன ஜாதகத்தில் நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ ஜாதகத்தில் இருக்கிறதுனால தான் நினைக்கிறீங்க. அப்போ அந்த உயர்ந்த இடத்த அடையணும்னா முதல்ல நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிளானை போட்டு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் இது வரைக்கும் பெற்ற அவமானங்கள், பெற்ற மரியாதை குறைவுகள் எல்லாம் நீங்கி வெகுமானமாக இருக்கும். ஏண்டா பிறந்தோங்கிற வார்த்தையை தூக்கி எரிஞ்சிட்டு ஏன் பிறந்தோம் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகப்படுத்திக்குங்க. உங்கள் கான்ஃபிடென்ட் குறையக்கூடாது. கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருந்தால் கட்டுக்கட்டாக பணம் சேரும். ரொம்ப பேச வேண்டாம், வார்த்தைகளை ரொம்ப கம்மியாக பேசுங்க. உங்கள் வார்த்தைகளில் தான் உங்களோட வாழ்க்கையே இருக்குது. நீங்கள் நிறைய பேரை நீங்கள் நம்பி ஏமாந்தது தான் அதிகம். ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள்கிட்ட இருக்க பெரிய பலம், நான் முதல்ல சொன்னது தான், ஒரு விஷயம் முடிகிற வரைக்கும் தூங்காதீங்க. பரவாயில்ல, எத்தனை நாள் வேணாலும் முடிப்போம். அந்த விஷயம் முடிஞ்ச பிறகு நீங்கள் தூக்கத்தை போங்க. உங்களுக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பம். ராஜ வாழ்க்கை ஆரம்பம். உங்கள் ஜாதகத்தில் முருகபெருமானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க. முருகபெருமானும் சுக்கிர பகவானும் நீங்கள் அவங்கள்ட்ட பரிபூர்ணமாக உங்களை சரணாகதி அடைங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட உங்கள் ஜாதகத்தை வைங்க. உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. இந்த பதிவு பார்த்த பிறகு
இது வரைக்கும் உங்கள் ஜாதகம் உங்களுக்கு துரதிர்ஷ்டமாக இருந்திருக்கலாம், அதை அதிர்ஷ்டமாக மாற்றுறதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன். ஒரு குளியலை போடுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, நேராக குலதெய்வம் கோயில் போங்க, ஜாதகத்தை வைங்க. ஆண்டவா, அடியே நீ என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுக்கோ, இனிமேல் என் ஜாதகத்தை புதுப்பிச்சு கொடு அப்படின்னு கேளுங்க. ரெனிவல் பண்ணுங்க. அந்த குலதெய்வம் பார்வை பட்டுடுச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா தோஷமும் போயிடும். உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை, குலதெய்வம் அனுகிரகம் கிடைச்சா போதும், உங்கள் ஜாதகம் பேசும். அப்புறமா பாருங்க, ஒரு வளம் சுற்றுவீங்க, வாழ்க்கையே உங்களுக்கு உங்கள் கையில் நிற்கும். வெறுத்தவர்கள்லாம் உங்கள்கிட்ட வந்து நலம் விசாரிப்பாங்க, பிறந்த பிறப்புடைய பயனை அனுபவிப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரே வார்த்தை, நான் யார், ஹூ ஐ ஆம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. குலதெய்வத்திட்ட உங்கள் ஜாதகத்தை ஒப்படைங்க, ஜாதகத்தை ரெனுவல் பண்ணுங்கள். ஜாதகத்தை மோசம் நம்பாதீங்க, ஜாதகம் வீணாக போயிட்டு நினைக்காதீங்க. உங்கள் மனசில் தன்னம்பிக்கையை வளருங்க. முருகபெருமானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க. நல்லது கண்டிப்பாக நடக்கும். ராஜ வாழ்க்கை இந்த மீனத்திற்கு ஆரம்பம். தயாராக இருங்க, ராஜ வாழ்க்கையில் உங்களை சந்திக்கிறேன். நல்லதே நடக்கும் என் அன்பு சொந்தங்களே.